சென்னையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏரியாவை தான் வந்து பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. 2004 இங்கே தீப்பிடிச்சு எரியுது. நைட்டு 1 மணிக்கு வளர்த்துட்டாங்க. அந்த நேரத்துக்கு ஓடிட்டோம். திடீர்னு இங்கே எனக்கு எலி ப்ராப்பர்ட்டி இந்த இடம் வேணும் அப்படின்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் இங்கே 40 வருஷமா இங்கே இருந்துட்டு இப்போ எங்கள் இடம் கொடுன்னும் போது எங்கள் பிள்ளைங்களை விட்டு நாங்கள் எங்கே போகுது. வசதி இல்லை, கரண்ட் இல்லை, கொசு கடி, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயா அதனால நாங்கள் எல்லா வசதியும் கேட்குறோம். தண்ணி வசதி எல்லா வசதியும் கேட்குறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் முதலமைச்சர் தான். தேர்தல் நேரத்தில் வராங்க போறாங்க, நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுறோம், அவருக்கு தான் போடுவாங்க. இந்த முடிவு எடுக்கலாம். சாதாரண மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்க முடியல. அது எந்த அரசா இருந்தாலும் என்ன, எங்களுக்கு உதவாத அரசு தான் நாங்கள் சொல்ல முடியும். அம்பேத்கர் என்ற பேரால தான் இந்த ஏரியா இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்த வந்து எனிமி லேண்ட், அதாவது பாகிஸ்தான் லேண்ட் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எங்களுக்கு அந்த எனிமி லேண்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்னென்ன சொல்றாங்க, ஆனா இந்த இடத்தை பத்தி முழு விவரம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். பாகிஸ்தான் லேண்டுன்னு இங்க மோஸ்ட் ஆஃப் யாருக்கும் தெரியாது. இந்த இஷ்யூ பெருசா பிறகு தான் தெரியுமே. இந்த இடம் பாகிஸ்தானுடைய லேண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாகிஸ்தான் லேண்டுன்னா எப்படி சொல்றாங்கன்னா 1949 ஒரு பிரிவினைவாத பிரச்சனை ஒண்ணு வருது. அப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நாடு பிரிக்கிறாங்க. நாடு சுதந்திரமான பிறகு அப்ப இங்க யாரெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்தவங்க போனாங்களோ அவங்களுடைய சொத்துக்கெல்லாம் இந்திய அரசு கவர்மெண்ட் 1968 ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறோம். இந்த சொத்துக்கள் எங்கெங்க இருக்குது அந்த சொத்தெல்லாம் நம்ம கவர்மெண்ட் மத்திய அரசு கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் போடுறோம். இந்த ஆர்டர் பேசிக்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் மண்ணடியில ஒரு ப்ராப்பர்ட்டியும், சென்னை பெரம்பூர் செம்பியன் தொகுதியில இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியும், அதே போல கள்ளக்குறிச்சியில ஒரு ப்ராப்பர்ட்டியும் கணக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இது சொத்துக்கள் உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் போன்ற ஸ்டேட்ல எல்லாம் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த சொத்துக்கள் தான் இருக்குதா ஒரு கணக்கு சொல்றாங்க. நாங்க யாரு அப்படின்னா இங்க நதுருசன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு, தோல் கம்பெனி. அந்த தோல் கம்பெனில வேலை செய்ய வந்தவங்க நாங்க. முன்னோர்கள் அப்படிதான் வராங்க. அவங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில இருந்து வந்தவங்க இங்க தஞ்சமா இருக்கும்போது ஒரு 50-100 குடும்பக்குள்ள ஒரு 50 குடும்பம் தான் வராங்க. வரும்போது அந்த வேலை செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அது மூலியமா தான் இந்த இடத்துல வசிக்கிறோம். பிறகுதான் ஹவுசிங் போர்டுன்னு சொல்லி ஒண்ணு கட்டுறோம். பராமரிச்சது நாங்க தான். திடீர்னு இங்கே எனக்கு எலி ப்ராப்பர்ட்டி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு எங்களை கேட்டாங்க. நாங்கள் இங்கே 40 வருஷமா இங்கே இருந்துட்டு இப்போ எங்கள் இடம் கொடுன்னும் போது எங்கள் பிள்ளைங்களை விட்டு நாங்கள் எங்கே போகுது. அதனால எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கு. இப்போ இந்த சொத்துடைய ஓனர், இந்த நதுருசன் கம்பெனிக்கு முன்னாடி இருந்த ஓனர், இது பாகிஸ்தானுடைய ஆளுன்றது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி 2001லயே இங்க எரிஞ்சிருக்கு. 2000லயும் ஒரு வாட்டி எரிஞ்சிருக்கு. 2004 இங்க தீப்பிடிச்சு எரியுது. நைட்டு 1 மணிக்கு கொளுத்துட்டாங்க. யாரு கொளுத்துட்டாங்கன்னு தெரியாது. அந்த நேரத்துக்கு ஓடிட்டோம். ஓடின ஒரு கொட்டாய் கூட எல்லாம் காலியில் எல்லாம் சாம்பல் ஆகிட்டு இருந்தது. அது ஒரு வாட்டி நடந்தது. 2வது வாட்டி மறுபடி கொட்டாய் போட்டோம். மறுபடி கொட்டாய் போட்ட பிறகு 2 வருஷம் தாண்டி மறுபடி அதே மாதிரி கொளுத்துட்டாங்க. நைட்டே பசங்களை துணி தூக்கின்னு ஓடி போயிட்டு மறுபடி வந்தோம். 50-60 வீடு எரிஞ்சதாக அரசாங்கமே சர்டிபிகேட் பண்ணுது. எரியும் போதே அவங்க தான் வராங்க. அவங்களே இங்க துணி கொடுக்குறாங்க, பிரெட் கொடுக்குறாங்க. எல்லாம் வந்தது ஐயா. யானம், பாய், தலகாணி எல்லாம் கொடுத்தாங்க கவர்மெண்ட். இப்போ மட்டும் ஏன் ஸ்டெப் எடுக்கல? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ் இல்லாத இருந்துச்சு. நாங்களா ஸ்டெப் டேங்க் போட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும். ரோடு வசதி கிடையாது. நாங்களா ரப்பீஸை கொட்டி நாங்களா ரோடு உற்பத்தி பண்ணணும். மழை வந்தால் தண்ணி வந்துடும். மழை வந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும். கரண்ட்டு கிடையாது, பாம்பு வரும், பூச்சி வரும். அப்படிலாம் இருந்த இந்த இடத்த இங்கே இருக்க ஜனங்கள், இங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த சீர் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி அந்தமாரி ஒன்றா நாங்களாக தான் செஞ்சோமே கண்டி. எங்களுக்கு யாரும் எங்களை தேடி செய்யலை. இதுக்கு ஒரு வழி, இது ஒரு தெரு அப்படின்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் வெளியே போகி தான் ஆகணும் என்பது எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமாக பாதிக்குது. இது குளம், இதில் பன்னி மாடு தான் படுத்திருந்தது. 2000 பள்ளம் 3000 பள்ளம். இது அதில் மோடா கொட்டி நாங்கள் கட்டிக்கின்னு இருக்கிறோம் ஐயா. ஒன்றுமே வசதி இல்லை, கரண்ட் இல்லை, கொசு கடி, ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. அதனால நாங்கள் எல்லா வசதியும் கேட்குறோம். தண்ணி வசதி எல்லா வசதியும் கேட்குறோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவன் நாங்க இருக்கிறதாவே சொல்றான். இதுக்கு முன்னாடி நாங்க இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் வசிக்கிறாங்கன்றது தெரியும். தேர்தல் நேரத்துல வராங்க போறாங்க. ஆனா இந்த இடத்த மட்டும் புறந்தள்ளி பாக்குறாங்க. இதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. எங்களுக்கு அடிப்படை வசதி என்ன? ஒரு சாதாரண குடிமக்கனுக்கு தண்ணி முக்கியம், அவனுக்கு மின்சாரம் முக்கியம்,
அவன் போற சாலை முக்கியம். அதுவே எங்களுக்கு அடிப்படை வசதியை செஞ்சு தரல. அதுதான் எங்களுக்கு இந்த அரசு மீது கோபமா இருக்குது. இந்த ஒரு முடு கட்டணும் முதலமைச்சர் தான். முடு கட்டி கம்மி விலைக்கு வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க எல்லாம் ஓட்டு போடுறோம், அவருக்கு தான் போடுவாங்க. இந்த முடு எடுக்கலாம்ல அவரு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டர் ரெடி, ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது ஐயா. எல்லா ப்ரூஃப்மே இங்கே தான் இருக்கு. பேன் கார்டுல இருந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டுல இருந்து இபி கார்டுல இருந்து எல்லாமே எங்களுக்கு இங்க தான் இருக்கு. அவர் இது வரைக்கும் வந்து எங்களை வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் எலெக்ஷன் அப்ப மட்டும் வராங்க, நாங்க செய்யறோம், நாங்க அது பண்றோம் இது பண்றோம்ன்றாங்க, ஆனா செய்யறதே கிடையாது. ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட கண்டிப்பா நாங்க பேசியிருக்கோம், எங்களுடைய ஹெல்ப் கேட்டிருக்கோம். நாங்க ஸ்ட்ரீட் லைட் கேட்டோம். ஸ்ட்ரீட் லைட் கேட்டதுக்கு அவங்களுடைய கண் துடைப்புக்கு போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, போட்டிருக்காங்க. ரோடு கேட்டோம், டைனேஜ் வசதி கேட்டோம், செய்யறோம்னு சொன்னாங்க. அதோட எதுவும் இல்லை. எங்க வாழ்வாதாரம் முடிஞ்சு போகுது. இருக்கிறத தலைமுறை வரணும் இல்லையா? அவங்க வந்து நல்ல மாதிரியா ஒரு நல்ல ரோட்ல நடக்கணும், போகணும், வரணும். இந்த ரோட்டை பாருங்க, நல்ல வீடுங்களை பாருங்க, அந்த நிலைமையில எங்க பொழப்பு ஓடின்னு கிடக்குது. இந்த ஏரியா பத்தி வெளியே எப்படி பேசிக்கிறாங்க? ஏரியா பத்தின்னா இது மட்டமான ஏரியா, இதுல எப்படி இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. எவ்வளோ பாம்பு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போர்க்கலாம், எவ்வளோ கொலை, எவ்வளோ குத்தலாம் நடந்துச்சு இந்த இடத்துல. இப்போதைக்கு எதுவும் கிடையாது ஐயா, இப்போதைக்கு எதுவும் இங்க கிடையாது. அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. 10% எல்லா மக்களுமே வந்து சரிவர இருக்க மாட்டாங்க. ஒரு 3% வந்து முரணா தான் இருக்கும். அதனால வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிறத வச்சு இந்த இடமோ இல்லைன்னா இந்த சொசைட்டியோ வந்து பொதுப்படையா வந்து இவங்க இப்படிதான் ரவுடிசம் சைனா இருக்கிறது இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுவாங்கன்னு ஒரு பொய்யான பிம்பம் ஒன்றும் இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் வந்து எல்லா மதத்துல சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஒரே மதம் இல்ல, முஸ்லீமுங்க இருக்காங்க, இந்துவும் இருக்காங்க, கிறிஸ்டியனும் இருக்காங்க. ஒற்றுமதியா இருக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து. பெண்களுக்குலாம் இங்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ. எங்களுக்கே நாங்கள் இங்கே சேஃப்டின்னு போது இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அங்கே இருப்பாங்க. இங்க வந்து நைட்டு 11 மணி 12 மணி ஆனா கூட நம்ம வரலாம் போகலாம். ஸ்லம் ஏரியால வந்து 12 o'clock மேல இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து அபியூஸ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ்க்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 12 o'clock வரையும் கூட நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. அமைச்சரை சந்திச்சு பேசும்போது கூட அமைச்சர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரே தவிர, ஆனா இது எவ்வளோ, இதோடைய பட்ஜெட் எவ்வளோ ஆகும், இது ஒரு நாள் கூட நினைச்ச மறுநாளே மாற்ற முடியும். தமிழக முதல்வர் நினைச்சா இதை மறுநாளே மாற்ற முடியும். நீங்க மனசு வச்சா எதுவுமே நடக்கும். கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து செய்யலாம். ஏன் அவங்க இதை ஓர வஞ்சனை பாக்குறாங்க, ஏன் அவங்க பார்வைக்கு போலியா, எதனாலன்றது எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இங்க எல்லாருக்குமே அடிப்படை வசதி தேவைன்றதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லுது. சாதாரண மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்க முடியல. அது எந்த அரசா இருந்தாலும் என்ன, எந்த அரசா இருந்தா என்ன, எங்களுக்கு உதவாத அரசு தான் நாங்க சொல்ல முடியும். இது எங்களுடைய உரிமை தானே. அவன் இடத்துடைய ஓனர் உரிமைன்னு சொன்னா நாங்க சொல்லிட்டோம், நாங்க 40-50 வருஷம் வாழ்றோம், நாங்க எப்படி வெளியே போக முடியாது. அம்பேத்கர் என்ற பேரால தான் இந்த ஏரியா இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா அம்பேத்கர் என்றவர் ஒரு நேஷனல் லீடர்ன்றதுனால அவங்களுக்கு அம்பேத்கர் படத்தை பார்த்தோன்னு அவங்க கவனிட்டாங்க. இப்ப நாங்க கருணாநிதி முதலமைச்சர் படம் போட்டிருந்தாலோ இல்ல அம்மையார் ஜெயலலிதா படம் போட்டிருந்தாலோ அது வந்து எங்களுக்கு எடுபட்டு இருக்காது. ஆனா எங்களுக்கு வந்து நீங்க தான் வந்து செய்யணும், அரசு தான் செய்யணும். எங்களுடைய இடம் சம்பந்தமா பாம்பே மும்பையில் போய் இது சம்மந்தம் பேசியாச்சு. அவங்க வந்து சர்வே பண்ணிட்டாங்க. தாலுகா ஆஃபீஸ்லேயும் வந்து சர்வே பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க விலையை நிர்ணயிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விலையை தமிழக அரசு இதன் மூலியமாக குறைச்சி விலை இல்லாமல் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷம். அரசாங்கம் தலையிட்டு தமிழக முதல்வர் மும்பைக்கோ இல்லை அந்த கஸ்டோடியனுக்கோ கடிதம் எழுதி கடிதத்தின் மூலியமா எங்களுக்கு அதை குறைச்சி அவரு எங்களுக்கு வாங்கி தரணுன்றது இதன் மூலியமா நாங்கள் வைக்கிற கோரிக்கை.